அப்பா ஆராதனை செய்ய நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஏக சிந்தையோடு கூட நம்மை அழைத்து வந்த தேவனை பார்த்து நன்றிகளை செலுத்தும்படியாய் கூட அவர் நமக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன் என்று தாவீது சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். நம்மளால விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு இந்த வயது வரைக்கும், இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் மாத்திரமே அவர் நம்மை மறக்காத தேவன். அவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், அப்பா அவங்க கிருபை மாத்திரம் எங்களுக்கு இல்லைனா நாங்கள் என்றைக்கோ நாங்கள் மரித்து போயிருப்போம், நாங்கள் என்றைக்கோ மனிதர்கள் மத்தியில் நாங்கள் மறந்து போயிருப்போம். ஆனாலும் எங்களை மறக்காதவர் அப்பா, இந்த நாளில் உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் என்று சொல்லி அவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் நம்ம தேவனை பார்த்து நம்ம சொல்ல போகிறோமே. நாம் வேத வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அவருடைய துதியை நாம் சொல்வதற்காகவே அவர் இந்த நாளில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவரை பார்த்து நம்ம சொல்லுவோமா, கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கரங்களை தட்டி சொல்லுவோமா, கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். கரங்களை தட்டி தேவனை பார்த்து கிருபையினால் இன்றைக்கு நிலை நிறுத்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்தவர்களாய் நாம் சொல்லுவோமாம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கரங்களை தட்டி கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தை சேர்ப்பது உங்க கிருபை. எல்லாருமே சொல்லுவோமா, இன்றைக்கு பாவியாய் இருந்த நம்மளை நீதிமானாய் மாற்றி அவரை துதிக்கும்படியாய் இந்த ஸ்தலத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 எல்லாருமே சேர்ந்து கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் ஒரு கிருபை மாத்திரம் இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு இந்த நாளை நம்ம காண முடியாத அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாத கிருபையினால நிறைத்து அவருடைய துதியை சொல்லும்படியாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா, கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். எந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடு
பலவீன படுக்கையை நம்ம படுத்த பொழுதெல்லாம் அவருடைய கிருபையினால அவர் நம்மை தாங்கி வந்திருக்கிறார். அவர் நமக்கு பலனாய் இருந்து இதுவரைக்கும் நம்மை வழி நடத்தி வந்த தேவனை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லுவோமா? கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து எதற்கும் பயமில்லை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திர. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எல்லாருமே ஒப்பு கொடுத்தவர்களா இந்த நேரத்தில் நம்ம சொல்ல போகிறோம். எத்தனையோ விதமான பலவீனங்கள், வியாதியின் படுக்கையில் நம்ம இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வியாதியின் படுக்கையை மாற்றினவராக இருக்கிறார். அவருடைய கிருபை மாத்திரமே இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு நாம் ஒன்றுமே இல்லை. எத்தனையோ மனிதர்கள் நம்மை அழிக்க வந்த பொழுதெல்லாம் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து இதுவரைக்கும் நம்மை நிலைநிற்க செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அன்பு மாத்திரமே. அவர் நம்ம மேலே வைத்த அளவில்லாத அன்பு. இந்த நேரத்தில் கூட நம்ம எல்லாருமே வாய்களை திறந்து தேவனை பார்த்து அவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோமாம். கடந்து வந்த நாட்கள் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது அவருக்கு நம்ம கண்ணீரோடு கூட நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம எல்லாருமே அவரை பார்த்து நம்ம யாருமே மௌனமாக இல்லாமல் தேவனை நோக்கி பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். அப்பா, எங்களுடைய வியாதியின் படுக்கையில் எங்களோடு கூட நீங்கள் இருந்தீங்களே அப்பா. ஆண்டவர், நாங்கள் இதுவரைக்கும் உயிரோடு நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோன்னா அது உங்கள் கிருபை மாத்திரமே அப்பா. ஆண்டவர், எங்களை நீங்கள் பெயர் சொல்லி நீங்கள் அழைத்திருக்கிறீங்க. நீ என்னுடையவள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. உங்களுடைய வார்த்தைகளால் மாத்திரமே இதுவரைக்கும் நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லி அவரை பார்த்து தாவீது இப்படியாய் அவர் சொல்லியிருக்கிறார், தலைமுறை தலைமுறையாக உம்முடைய துதியை நாங்கள் சொல்லி வருவோம் என்று. இன்றைக்கு நம்மை தேவனுடைய துதியை சொல்லும்படியாய் தலைமுறை தலைமுறையாய் அவருடைய கிருபையானது நம்மை தாங்கி கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய கிருபை மிகவும் பெரியதாய் இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் கூட தேவைக்கு மாத்திரமே நம்மை பயன்படுத்தி தேவை முடிந்ததும் நம்மளை திரும்பி கூட பார்க்காத ஒரு சூழ்நிலை. ஆனால் நம்மிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காம அவருடைய அன்பு அளவில்லாமல் அவர் நம்ம மேல் அவர் அதிகமாய் ஊற்றினதுனால தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அநேக நாட்கள் நாம் நன்றி கெட்டவர்களாய் அவருடைய சமூகத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நம்முடைய வாய்களை திறந்து நம்ம சொல்கிறதே இல்லை. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்கிற இன்னைக்கு நம்ம மறந்து போயிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு மனுஷனுக்கு நம்ம ஒரு முறைக்கு 10
10 முறை மாத்திரம் ஒரே ஒரு உதவி செஞ்சாங்கன்னா ஓயாமல் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம தேங்க்ஸ் சொல்லினே இருக்கோம், நம்ம நன்றி சொல்லினே இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்துல எந்த விதமான காரியங்களையுமே எதிர்பார்க்காத தேவன் ஒருத்தர் இருக்கிறார். ஆனால் அவருக்கு நம்ம நன்றி சொல்ல இன்னைக்கு நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம், இன்றைக்கு நம்ம மறந்து போயிருக்கிற. ஒருவேளை தேவன் செய்த நன்மைகள்லாம் நீங்கள் மறந்து போயிருந்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் சொல்ல போகிறீங்கப்பா, நாங்கள் மனுஷனை நம்பி நாங்கள் ஏமாந்ததெல்லாம் போதும், நாங்கள் நம்ப போகிறது உம்முடைய பாதத்தை மாத்திரமே, உம்முடைய வார்த்தையை மாத்திரமே நாங்கள் நம்பி வந்திருக்கிறப்பா. ஏன்னா பேதுரு சொன்னப்பா, நாங்கள் வேறு யாரிடத்துல நாங்கள் போவோம் ஆண்டவரே, உம்மிடத்திலே உண்மையுள்ள வார்த்தைகள் இருக்கிறது என்று சொல்லி. அதே போல் இன்றைக்கு எத்தனையோ பேரை நம்பி நம்ம ஏமாந்து போயிருக்கிறல, இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் சொல்லுங்க, யோபு இப்படியாய் சொல்லியிருக்கிறேன், என்னை கொஞ்சம் போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் என்று. நம்பிக்கைக்கு உரிய தேவனை பார்த்து நம்ம சொல்ல போகிறோமப்பா. உங்களையே நாங்கள் நம்புகிறோம் ராஜா, உண்மை மாத்திரமே நாங்கள் நம்ப இருக்கிறோம், வேற யாரையும் நாங்கள் நம்பலை, உங்களுடைய சமூகத்தை மாத்திரமே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி அவரை பார்த்து என்னோடு கூட சேர்ந்து இன்னுமாய் கொஞ்ச நேரம் மாத்திரம் அவரை துதிக்கலாமா? குழியில போட்டாலும் நம்புறப்பா, பழிகளை சொன்னாலும் நம்புறப்பா, குழியில போட்டாலும் நம்புறப்பா, பழிகளை சொன்னாலும் நம்புறப்பா, என் தேவனே என் ஜீவனே, என் தேவனே என் ஜீவனே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா. சொல்லுவீங்களா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா. நான் நம்பும் கெடுகமே, நான் நம்பும் துருகமே, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே. என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? நான் நம்பும் கெடுகமே, நான் நம்பும் துருகமே, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே. நம்புறேன்ப்பா, சொல்லாமா? நம்புறேன்ப்பா, உங்களை நம்புறேன்ப்பா, நம்பிக்கையே நீங்கதான். நம்புறேன்ப்பா, உங்களை நம்புறேன்ப்பா, நம்பிக்கையே நீங்கதான். யார் என்ன வெறுத்தாலும் நம்புறேன்ப்பா, யார் என்ன தள்ளினாலும் நம்புறேன்ப்பா. சொல்லலாமா? யார் என்ன வெறுத்தாலும், யார் என்ன வெறுத்தாலும் நம்புறேன்ப்பா, உங்களையே நான் நம்புறேன். யார் என்ன தள்ளினாலும் நம்புறேன்ப்பா, என் தேவனே என் தேவனே என் ஜீவனே. எல்லாரும் சொல்லுவோமா? என் தேவனே என் ஜீவனே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. எல்லாரும் சொல்லலாமா? நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. நான் நம்பும் கெடுகமே, நான் நம்பும் துருகமே, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீ. சொல்லலாமா? அவர் நம்முடைய கேடகமா இருக்கிறார், அவர் நம்முடைய துருகமா இருக்கிறார், நம்பிக்கைக்கு உரிய பாத்திரமாய் அவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். எத்தனையோ பேர் நம்பி மறுபடியுமா? நான் நம்பும் கெடுகமே, நான் நம்பும் துருகமே, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை
நம்புறப்பா. எல்லாருமே சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? நீங்க யார் யாரோ நம்புறேன்னு நம்ம சொல்லி வாக்கு கொடுக்கிறோம். நம்மை உண்டாக்கின தேவனை பார்த்து இன்னைக்கு முழு இருதயத்தோடு சொல்லுவோமா? உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. ஒரு விஷயம், எல்லாருமே நீங்கள் வாய்களை திறந்து இன்றைக்கு எத்தனையோ பேர் நம்பிக்கைக்கே உரியவர்கள் இல்லாத ஒரு இடத்துல போய் நான் உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், உங்களை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அது எல்லாமே நமக்கு தேவையில்லாது, அது எல்லாமே நிரந்தரமே இல்லாதது. நான் நிரந்தரமாக இருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. இன்றைக்கு ஒருவேளை நம்மளை யோசேப்பை போல குழியில் தள்ளப்பட்டு இருக்கலாம், மற்றவர்களால் நம்ம வெறுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் குழியிலிருந்து கை தூக்கி எடுத்த தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடு கூட அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆராதனையில அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால எல்லாரும் ஒரு விஷயம், நீங்க இந்த ஒரே ஒரு வரியை மாத்திரம் நீங்க சொல்லுங்க, உங்களை நான் நம்புறேன்ப்பா, உங்களை மாத்திரம்தான் நான் நம்புறேன்னு சொல்லி யாரெல்லாம் இந்த நாள் முதற்கொண்டு அவரை மாத்திரமே நீங்க நம்பிக்கையாய் நீங்க வைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, என்னோடு கூட சேர்ந்து இணைந்து நம்ம சொல்லலாமா? நம்புறேன்ப்பா, உங்களை நம்புறேன்ப்பா, நம்புறேன்ப்பா. சத்தமா எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோமா? மறுபடியும் நம்புறேன்ப்பா, உங்களை நம்புறேன்ப்பா, நம்புறேன்ப்பா, உங்களை நம்புறேன்ப்பா. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்புறேன்ப்பா, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்புறேன். மறுபடியும் என் ஜீவனுள்ள நாள், என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க மாத்திரமே நான் நம்புறேன்னு சொல்றவங்க இந்த சத்தத்தை நீங்க உயர்த்தி நீங்க சொல்லுவீங்களே? என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்புறேன்ப்பா, நம்புறேன்ப்பா, உங்களை நம்புறேன்ப்பா, நம்புறேன்ப்பா, உங்களை நம்புறேன்ப்பா. ஒப்பு கொடுத்தவர்களா எப்பா, இந்த நாளில் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிற உண்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்திருக்கிறோம். நாங்கள் மற்ற மனிதர்களை நாங்கள் நம்பலை, உண்மை மாத்திரமே நாங்கள் நம்புகிறோம். நன்மை செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமேப்பா. அதனால் உண்மையே நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். எங்களை இதுவரைக்கும் கைவிடாமல் நடத்தி வந்த தேவன் மீதம் இருக்கிற நாட்களிலும் அப்படியா எங்களை திருப்தியாய் நீங்கள் நடத்த போகிற கிருபைகளுக்காக உடைய கரங்களை எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் நீர் பெருகவுமாய் உம்முடைய நாம மாத்திரமே எங்கள் மகிமைப்படும்படியாய் எங்களை நாங்களே முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.